இன்றைக்கி நான் எப்படி மல்லிகைப்பூ மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீடியோ போடலான்னு ஒரு பிளானில் பண்ணியிருக்கேன். நம்ம மல்லிகைப்பூ எதில் பண்ணுறோன்னா டிஷ்யூ பேப்பரில். சரிங்களா? இது ஒரு டிஷ்யூ பேப்பரில் நம்ம 5 to 6 பட்ஸ் பண்ணலாம். சரியா? பெட்டல்ஸ் 6 பெட்டல்ஸ் எடுக்கலாம். ஓகேவா? இப்போ இதே இந்த இதை இந்த டிஷ்யூ பேப்பரில் இப்படி ஹோல்டிங் இருக்கும் பாருங்கள். இந்த ஹோல்டிங் ஒரு டிஷ்யூ பேப்பரில் எப்படி இருக்கும், 4 பேப்பர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 4 ஃபோல்டிங்கோட ஒரு பேப்பர் கிடைக்குமா? அதில் இந்த எண்ட் இருக்குல்ல, அதிலேருந்து நம்ம கையிலையே இப்படி மடிக்கணும். 2 3 4 5 and 6. சரிங்களா? இப்படி மடித்ததுக்கப்புறம் சிசர் எடுத்து 1 2 3 4 and 5. ஓகேங்களா? இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நம்ம இது கட் பண்ணிக்கலாம். இது கீழே போட்டுருங்க. இப்போது 5 பெட்டல்ஸ் நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு டிஷ்யூ பேப்பர். நெக்ஸ்ட்டு இன்னொரு பேப்பர் எடுத்துக்கோங்க, டிஷ்யூ பேப்பர். அது பெட்டல்ஸ் பண்ணும்போது நம்ம க்ளோஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ரென்த்தன் ஆக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இது 4 ஷீட்ஸ் இருக்குமா, ஒரு பேப்பரில் 4 சைட்ஸ் இருக்குமா, அதை ஃபஸ்ட்டு 2 சைட்ஸ் கட் பண்ணிடும். இப்படி கட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதை இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுடுங்க. இன்னொரு சீட்டையும் இப்படி ஓப்பன் பண்ணுங்க. பண்ணிவிட்டு இந்த சென்டர் இருக்குல்ல, இந்த சென்டர் லைனை கட் பண்ண கட் பண்ணிவிட்டு இதை இப்படி சேர்த்துருங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி இந்த 4 பேப்பரையும் க்ளோஸ் பண்ணி என்ன வரும், இப்போ சென்டரில் இருக்கிற லைன்ஸை கட் பண்ண. ஓகேவா? அப்புறம் இதையும் மறுபடியும் ஃபோல்ட் பண்ணுங்க. இது இருக்குல்ல, ஃபஸ்ட்டு 4 ஷீட்ஸ் இருக்குல்ல, அதை ஃபோல்ட் பண்ணுங்க. ஃபோல்ட் பண்ண இப்படி கிடைக்கும் உங்களுக்கு. மறுபடியும் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு சென்டரில் கட் பண்ணுங்க. ஓகே. அப்புறம் இந்த 4 ஷீட்ஸ் இருக்குல்லையா, இதை இப்படி க்ளோஸ் பண்ணி இதை இங்கே கட் பண்ணி சென்டர். அதே மாதிரி இந்த பேப்பரையும் கட் பண்ணி. இது பெட்டல்ஸை பைண்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான பெட்டல்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? முட்டு மாதிரி ஜாஸ்மின் வேணும்னா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். இது இப்படி எடுத்து விட்டிங்கன்னா தனித்தனி பேப்பராக வந்துடும். ஓகேங்களா? இது தனியாக எடுத்து வச்சிடலாமா? நெக்ஸ்ட் 2 பைண்டிங் கொடுக்கணும். சரியா? அதே மாதிரியே நீங்கள் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த 4 ஷீட்ஸையும் வச்சு 8 ஷீட்ஸ் இருக்கா, 8 ஷீட்ஸையும் மறுபடியும் கட் பண்ணுறோம். கட் பண்ணி இப்படி வருதா, இதில் இதை இன்னும் ஆஃபாக கட் பண்ணி பைண்டிங்காக. சரிங்களா? மறுபடியும் இது மோர் தென் 16 ஷீட்ஸ் அப்புறம் கட் பண்ணிட்டோமா, அதை இப்படி எடுத்து விட்டுருங்க. டோட்டலி ஆக்சுவலி 16 பேப்பர்ஸ் இருக்கும் அதில். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இப்போ பைண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பும் ஸ்கொயர் ஷேப் பேப்பர்ஸும் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் பெட்டல்ஸ் 5 பெட்டல்ஸ் ஒரு பேப்பரில் நம்மளுக்கு கிடச்சிருக்கா. நெக்ஸ்ட் இதுக்கு தேவையானது த்ரெட்டு, ஸ்டெம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி. ஓகே.
ஸ்டெம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்புறம் டூத் பிக் வேணும். டூத் பிக்ஸும் வாங்கிக்கோங்க. அப்புறம் சிசர் கட் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பெட்டல்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு தேவையான ஐட்டம்ஸ். ஓகேங்களா?